ஹலோ ஹாய் எவ்ரிவன். டுடே நான் உங்களுக்கு ஒரு ஃபிஷ் குழம்பு செய்து காட்ட போகிறேன். அது என்ன ஃபிஷ் குழம்புன்னு தெரியுமே, எங்கட அம்மாச்சி செய்த அரைச்ச ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு. அம்மாச்சி செய்த அரைச்ச மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு பாறை மீன், சாரி எனக்கு மீனின் பேர் வவ்வால் மீன். வவ்வால் மீன், அதுக்கு தேவையானது ரெட் ஒனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், கறி லீஃப் கருவேப்பிலை. மற்றது எங்களோட அம்மாச்சி இப்படித்தான் எல்லா மசாலாவே முதல்ல வறுத்து போட்டு அரைச்சி வைப்பா. அது மல்லி, சின்ன சீரகம், மிளகாய், மஞ்சள், மிளகு எல்லாம் வறுத்து பவுடர் செய்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி அம்மாச்சி செய்த அரைச்ச மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறாண்டு நீங்களும் பாருங்கோ. மீனை முதல்ல கட் பண்ணுவோம். ஓகே, மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மீனை கட் பண்ணிவிட்டு மீனை குழம்பு செய்ய அரைச்ச மீன் குழம்பு செய்வோம். ஓகே ஓகே இப்போ ஃபிஷ்ஷை நாங்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த வாலெல்லாம் வெட்டிட்டார். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபிஷ் வெட்டி தர போகிறார். அவர் இப்போ இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, நான் அழகாக இங்கே க்ளீன் பண்ணுறோமண்டு. அங்கே நான் சில வீடியோவில் எங்களோட உறவுகளெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் ஒரு சின்ன கத்தியை வச்சு. அது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பிளாஸ்டிக் ஃபிஷ் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குது. நம்மளோட பக்கத்து உறவுகள் சைனாவில் இருந்து தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. இங்கே ஒரு பிளாஸ்டிக் டாலர் ஷாப் அதில் இருக்கும். நீங்கள் இப்படி வண்டி இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த வேலை என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாள், எனக்கு மீன் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்ண்டு. நீங்கள் இப்படி ஒரு சின்ன இதுதான், ஒரு நைஃப் மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதை வேண்டி இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நீங்களும் வேண்டி இப்படி க்ளீன் பண்ணுங்க. எப்போதும் நீங்கள் ஃபிஷ் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கண்டே ஒரு சீசர் ஒன்று இருக்குது. இந்த சீசர் தான் ஃபிஷ் கட் பண்ணுற சீசர். இந்த உடுப்பு க்ளோத்திங் கட் பண்ணுற சீசரால் ஃபிஷ் கட் பண்ணுற இல்லை. ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கண்டே இங்கே சீசர் எல்லாம் இருக்குது, கத்திரிக்கோல் இருக்குது. நீங்கள் இப்படி வேண்டி அந்த ஃபிஷ்ஷில் உள்ள அந்த இறகுகள் அதில் எல்லாத்தையும் சைட் இதுகளை நீங்கள் ஈஸியாக இந்த சிசரால் கட் பண்ணலாம். இப்படி சிசர் வேண்டி யூஸ் பண்ணுங்க. உங்களோட நைஃப் மீன் கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃபால் தான் நாங்கள் முதல்ல அந்த சைட் இது எல்லாத்தையும் இந்த சிசரால் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த முதல்ல நான் காட்டினேன் அதால் அந்த மேலே உள்ள அந்த செய்தியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த நைஃபால் ஈஸியாக ஃபிஷ் கட் பண்ணி நாங்கள் சமைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த க்ளோத் கட் பண்ணுற சிசரை இனி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இப்படி சிசர் வேண்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே இப்போ மீனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இனி நாங்கள் அதை கட் பண்ணுவோம். ஓகே Fresh meat, fresh. பார்த்தீங்க என் ஹஸ்பண்ட் அப்படி அழகாக ஃபிஷ் கட் பண்ணுறாரு. எனக்கு இப்படி கட் பண்ண தெரியாது, அவர் தான் ஃபிஷ் கட் பண்ணுவார் நல்லா. தேங்க்யூ. ஓகே ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்பு செய்ய ரெடி ஆகிறேன்னு நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷையும் கட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. இது கறிக்கு போடுற மசாலா பவுடர். இது நான் ஃபிஷ்ஷுக்கு சீசனிங் பண்ண போகிறேன், பொரிக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை.
ஓகே, இப்போ நாங்கள் ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மசாலாவில் கொஞ்சத்தையும் அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே கட் பண்ணின ஃபிஷ்ஷுக்குள்ளே எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு அதுகள் எல்லாத்தையும் போட்டு மீனில் நல்லா மசாலாவை ஊற வைப்போம். ஓகே, கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டுக்கும். ஓகே, ஃபிஷ் மசாலா ஊறட்டுக்கு. இது கொஞ்சம் அரைவாசினா இதில் வச்சுருக்கிறேன் அப்புறம் கறி செய்கிறதுக்கு. இது வந்து எங்களோட ஃபிஷ் மசாலா போட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. இது கறிக்கு போடுற ஃபிஷ்ஷு, இது ஃபிஷ் ஃப்ரை, இது எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர். ஓகே, நாங்கள் கறி செய்ய ரெடி ஆகும். ஓகே, குழம்பு செய்கிறதுக்கு நான் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு சின்ன சீரகம், கடுகு, ஒரு வத்தல் மிளகாயும் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த கார்லே பூண்டு அதுக்கப்புறம் கிரீன் சில்லி, பச்சை மிளகா, ஆனியன், ரெட் ஆனியன், வெங்காயம், சிவப்பு வெங்காயம். ஓகே, எல்லாம் போட்டு நாங்கள் சும்மா லைட்டாக ஒரு சாட்டே பண்ணுவோம். ஓகே, பிகாஸ் எங்களோட அம்மாச்சி செய்யும்போது அவங்க எல்லாம் ஆனியன் மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இங்கே நாங்கள் அங்கே அவங்க தேங்காய் பால் அதையும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கு இப்படி சாட்டை கொஞ்சம் ஆயிலை போட்டு இப்படி லைட்டாக இப்படி செய்து நாங்கள் மீன் குழம்பு செய்வோம். ஓகே, இப்போ ஆனியன் மசாலா போட்டு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இதை சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருந்த மசாலாவை நான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து மல்லி பவுடர், இது வந்து ஜீரா பவுடர், சின்ன சீரா பவுடர், இது வந்து வத்தல் மிளகாயை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இந்த ஆயிலில் லைட்டாக இது பண்ணுவோம். இது வந்து அடுத்து இந்த சால்ட்டு, பிளாக் பெப்பர், டர்மரிக், மஞ்சள் பவுடர். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே செய்வோம். ஓகே ஓகே, இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் இப்படி வறுக்க வேணும். இப்படியே இந்த வறுத்து விட்டு அந்த டோஸ்ட் ஆகினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மசாலா எல்லாம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி வந்துட்டுது. இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தேன்னா அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எங்களோட அம்மாச்சியாக்கள் செய்யக்குள்ள அவங்க எல்லா ஆனியன் எல்லாத்தையும் இப்படி ஆயிலில் போட்டு வறுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் புளி, மீன் எல்லாம் ஒன்றா போட்டு அவியலாக வைப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வறுத்து வச்ச மசாலாக்க புளிக்கரசலை விட்டுட்டோம். அதோட கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, புளிக்கரசெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். எங்களுக்கு கிரேவியாக வேணும், கொஞ்சம் கூட குழம்பு வேணுமென்றதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் போடுவேன். ஓகே, எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். ஆயில் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் ஃபிஷ் ஃப்ரையை செய்வோம். ஓகே,
இது வந்து நான் கொஞ்சம் ஆயிலாக விட்டு தான் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறேன். பேன் ஃப்ரையாக ஃபிஷ் பேன் ஃப்ரை தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு நல்லா பொரியலாக வரணுமெண்டா நல்லா டீப்பாக எனக்கு ஆயிலை போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். இது டீப் ஃப்ரையில் இது பேன் ஃப்ரை பண்ணுறேன் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகுது. ஓகே, புளிக்கரசலாம் போட்டு நான் அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் மூடி வச்சேன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்குது. ஓகே, நல்லா பாயில் பண்ணிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ளே நெக்ஸ்ட் கோகோனட் மில்க் இருக்குது, கொஞ்சம் அதை ஆட் பண்ணுவோம். இது கோகோனட் மில்க். ஓகே, எடுத்து வச்சிருந்தேன்னா அதுக்கு ஆட் பண்ணுவோம். அதையும் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சோன்னா அதுக்கப்புறம் தான் நான் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை ஆகுது ஆல்மோஸ்ட். இப்போ நான் அதை டர்ன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகுது. ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு ஓகே, இப்போ எங்களோட ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் கிரேவியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நாங்கள் சீசனிங் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆகுது. இது மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அது கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அப்படி இந்த கொதிச்சு நல்லா பாயில் பண்ணி வேறு பபுள்ஸாக அப்போ எல்லாம் ஆஃப் பண்ண சரி. இப்போ எல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகுது. ஓகே, இப்போ மீன் குழம்பு எங்களோட அம்மாச்சி செய்கிற மாதிரி நான் இன்றைக்கி செய்திருக்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. எங்களோட அம்மாச்சி அம்மியிலே அந்த பவுடர் எல்லாத்தையும் அரைச்சி இதுக்குள்ளே செய்வாங்க. நான் கிரைண்டரில் பவுடரை அரைச்சி அம்மாச்சி அரைச்ச மீன் குழம்பு செய்திருக்கிறேன். ஓகே, இட்ஸ் ரெடி. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா மீனெல்லாம் அதிக நேரம் அவிய தேவையில்லை. இது வந்து சாஃப்ட் ஃபிஷ் தானே, அந்த சாஃப்டாக உள்ள மீன் கொஞ்சம் நேரம் அவிஞ்சா சரி. இப்போ எல்லாம் ரெடி. பார்த்தீங்க நல்லா திக்காக நல்லா புளியெல்லாம் போட்டது நல்ல திக்னஸ்ஸாக வந்துருக்குது. இது ஓகே, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஓகே, இதில் நான் கத்திரிக்காய் பால் கறி செய்தேன். ஓகே, எக் பிளான் கறி. இது வந்து ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், டொமாட்டோ, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எக் பிளான் எல்லாம் போட்டு ஒரு அவியல் மாதிரி ஒரு கறி. ஓகே, இன்றைக்கு எங்களுக்கு வீட்டில் மீன் குழம்பும் கத்திரிக்காய் கறி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ். இதுதான் உங்களோட மீல்ஸ். ஓகே, ஓகே, மீல்ஸ் ரெடி, சாப்பிடலாம். ஓகே, வீடியோ பார்க்குற நீங்களும் எப்படி செய்து சாப்பிடுங்கோ. இப்படி நீங்களும் சாப்பிடுங்கோ. ஓகே, எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறேன், சாப்பிடுங்கோ. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. எப்படி ரெண்டு செய்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, எங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Okay, please subscribe. Bye bye.